யாருமில்லாத வீட்டில் கேட்ட திக் திக் சத்தம் ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவம் 2000 மைனஸ்களின் முற்பகுதியில் தமிழ்நாட்டின் ஒரு கிராமத்தில் உள்ள பழைய பாழடைந்து ஒரு வீட்டில் நடந்தது. இந்த வீடு பல ஆண்டுகளாக பூட்டி கிடந்தது. அதற்கு காரணம் அந்த வீட்டில் வசித்த குடும்பம் மர்மமான முறையில் காணாமல் போனதுதான். வீட்டின் உரிமையாளரான ராமசாமி என்பவர் தனது மனைவி மற்றும் ஒரு குழந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் இரவு அவர்கள் மூவரும் சத்தமே இல்லாமல் மறைந்துவிட்டனர். வீட்டின் கதவு திறந்திருந்தது. பொருட்கள் எதுவும் திருடு போகவில்லை. ஆனால் மக்கள் மட்டும் இல்லை. அதன் பிறகு அந்த வீடு பேய் வீடு என்று முத்திரை குத்தப்பட்டது. அதே கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்ற தைரியமான இளைஞன் இந்த கதைகளை நம்பாதவன். ஒரு நாள் நண்பர்களுடன் பந்தயம் கட்டி இரவு முழுவதும் அந்த வீட்டில் தனியாக தங்க முடிவெடுத்தான். நள்ளிரவு 12 மணி முருகன் ஒரு மெழுகுவர்த்தியுடன் வீட்டிற்குள் நுழைந்து ஒரு மூலையில் அமர்ந்தான். காற்று கூட நுழைய முடியாதபடி இருந்த அறையில் அவனுக்கு மிகவும் சலிப்பாக இருந்தது. இரவு 1 மணி திடீரென வீட்டின் மாடியிலிருந்து சங்கிலியை இழுத்துச் செல்லும் சத்தம் கேட்டது. கிளி அடைந்த முருகன் யாரது என்று சத்தமாக கேட்டான். பதில் இல்லை. சத்தம் மீண்டும் கேட்டது. இரவு 2 மணி சத்தம் படிப்படியாக குறைந்து அமைதியானது. ஆனால் அதற்கு பிறகு வீட்டின் நடுஹாலில் யாரோ நடப்பதை போன்ற திக் திக் என்ற காலடி சத்தம் கேட்டது. அந்த சத்தம் அவனை நெருங்கி வருவதாக உணர்ந்தான். இரவு 3 மணி அப்போதுதான் அது நடந்தது. யாரும் இல்லாத அந்த அறையில் ஒரு சிறு குழந்தை அழுவது போல ஒரு மெல்லிய உடைந்த குரல் கேட்டது. அந்த குரல் அப்பா, அம்மா, ரொம்ப பசிக்குது என்று முணுமுணுத்தது. முருகன் மனதை திடப்படுத்திக் கொண்டு மெழுகுவர்த்தியுடன் வீட்டின் ஹாலை நோக்கி நடந்தான். அங்கே நடுஹாலில் அதிர்ச்சியூட்டும் ஒரு காட்சியை பார்த்தான். சுவரில் மாட்டியிருந்த பழைய குடும்ப புகைப்படத்தில் இருந்த ராமசாமியின் குழந்தையின் முகம் மட்டும் திடீரென மிகவும் சோகமாக மாறி கண்ணில் இருந்து ரத்தம் வழிவது போல் இருந்தது. அதற்கு அடுத்த நொடி அந்த வீட்டின் கதவுகள் அனைத்தும் பயங்கரமான சத்தத்துடன் தாமாகவே சாத்திக் கொண்டன. அறையின் வெப்பநிலை சட்டென்று குறைந்தது. குளிரில் நடுங்கிய முருகன் பயத்தில் அலறி அடித்துக்கொண்டு ஜன்னலை உடைத்து வெளியே குதித்தான். மறுநாள் காலையில் கிராம மக்கள் முருகனை மீட்டனர். அவன் அந்த சம்பவத்தை பற்றி யாரிடனும் பேசவில்லை. ஆனால் அவரது முகத்தில் இருந்த பயம் உண்மையாக இருந்தது. அதன் பிறகு அந்த வீட்டில் யாரும் தங்க முயற்சிக்க